கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானமாக யோசுவாவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தியானிக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 2ஆவதாக நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். 3ஆவதாக நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 4ஆவதாக நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். 5ஆவதாக நான் உன்னை கைவிடுவதே இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். 6ஆவதாக 6வது வசனத்திலே இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்கிறார். நிறைவாக 7வது வசனத்திலே நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான அருமையான வாக்குத்தத்தங்கள் பாருங்களேன். என்னுடைய ஊழியத்திலே பல பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் என் மனைவி என்னை தைரியப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவரும் உங்களுக்கு முன்னாடி நிற்க மாட்டாங்க, யாரும் உங்கள் மேலே கை போட மாட்டாங்க. இது தேவன் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற விசேஷித்த அபிஷேகம் என்று சொன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவே மாட்டாங்க. காரணம், தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து பாதுகாப்பாக இருக்கும். மோசையோடு தேவன் இருந்து எப்படி அற்புதங்களை எல்லாம் செய்தாரோ அதே போல் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் அப்படின்னு நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். சரி, இந்த வாக்குத்தத்தங்கள் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா அதற்கு ஒரு நிபந்தனையை ஆண்டவராகிய கர்த்தர் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொல்கிறார். இதுதான் கர்த்தர் சொல்லக்கூடிய நிபந்தனை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் செய்யப்பட்ட தேவ வார்த்தைகளை கண்டிப்பாக கவனமாக கைக்கொண்டே தீர வேண்டும். அந்த வார்த்தையின்படியாகவே நடக்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய அந்த சத்தியத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவை எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் கீழ்ப்படிதலின் பிரமாணத்தை இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை சார்ந்து அவருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் விலகிவிடக்கூடாது. உங்களுடைய வாயை விட்டு அது பிரியக்கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சாதாரணமாக சொல்லுகிறோம். இதே சின்ன பிள்ளைகள், பிறந்த குழந்தைகள், அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் வார்த்தையே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த குழந்தைகள் மழலை மொழியிலே அதை சொல்லும் பொழுது நாம் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம் பாருங்களேன். திடமனதாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்கும் நீ திகைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். எதற்கும் நீ கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? நீ போகுமிடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்கிறார். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்கிறார். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்கிறார். நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 4 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. நீ போகுமிடமெல்லாம் ஆசீர்வாதமாயிருப்பாய். 2வது, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். 3வது, நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். 4வது, நீ போகுமிடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இதைவிட பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன தேவை சொல்லுங்கள்? தைரியமாக சொல்லுங்கள். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் என்னை நிறுத்தி நிற்க மாட்டான் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தர் மோசேயோடு இருந்து எப்படி அற்புதங்களை செய்தாரோ அதே போல் என்னோடு கூட இருந்து அற்புதங்களை செய்தார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார்னு சொல்லுங்கள். ஆனால் அதற்கு கொடுக்க வேண்டிய விலைக்கிரயம் அதிகம். எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்பட வேண்டும். தேவனை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும். அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையிலே தேவனை உயர்த்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இயேசுதான் உன்னை ரட்சிக்கிறவர் என்று தைரியமாய் சொல்ல வேண்டும். திரள் கூட்டம் நின்றாலும் கவலை இல்லை. இயேசுதான் இரட்சகர் என்ற வார்த்தையை சொல்லுவதனால் எனக்கு ஒரு கேடும் வராது. சொல்லுவீர்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற நீங்கள், இயேசுதான் என்னை ரட்சித்தார், இயேசு மாத்திரம்தான் ரட்சிப்பின் வழி, வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறு நாமம் கிடையாது என்று சொல்லி தைரியமாய் சொல்லுவீர்களா? தேவ கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமேன், ஆமேன்.